என்ன பண்ணிரு ரைட் வச்சு சார் வால். அப்படியா? இன்னொரு தடவை பண்ண நான் பார்க்கணும். இதுக்கு பேரு சல்யூட்டாவே. என்னல செத்தவங்களை வெத்தலா கொடுத்த மாதிரி அடிக்கிறோம். சும்மா நச்சுன்னு இருக்க வேணாமா? சரி சரி பட்டணம் போடும். சரியா தான் போட்டிருக்கேன் சார் வால். அங்க இல்லவ இங்க இங்க. இல்ல சாப்பிட்டியா? இல்ல சார் வால். என்ன சார் வால்? நான் இப்ப டிசியா பேசல, உங்க பழைய கூட்டாளி தான் பேசுறேன். போல நீ எப்ப டிசியா பேசுவ, எப்ப சிநேகிதனா பேசுவ? பாத்தியால கொஞ்சம் விட்டது ஊருக்கு சும்மா காமிக்கிறீரு. இதாமல ஒரே ஊர்ல பிறந்து ஒன்னா படிச்சோம். நீ படிப்பு ஏறாம கான்ஸ்டபிளா காயிறீரு. நான் டிசியா கலக்குறேன்ல. ரொம்ப பீத்தாதல. இல்ல என்ன வாழ போலங்கற? இல்ல ஆகட்ட கூவ. நான் இப்ப டிசியா பேசறேன்ல. இது முறை. இன்னொரு அடி செலிட்டரி மேன். இப்படியே கடை. இல்ல பாக்கெட்ல லஞ்ச பழம் வச்சிருக்கியா? பைக்குள்ள இருக்கிறது என்னன்னு சொன்னா அசந்து போயிருவீங்க சார் வால். அப்படியா? எங்க எடு. இல்ல என்னல பொறி வச்சிருக்க? என்ன சார் வால் மாக்கியா மாதிரி பேசுறீங்க? குத்தவாளியை பொறி வச்சு பிடிக்க வேணாமா? அதுக்கு தான். கடைசி வரைக்கும் நீ கான்ஸ்டபிளா தான் இருப்ப. கடைசி வரைக்கும் நீ கான்ஸ்டபிளா தான் இருப்ப. போல பத்திரிகாரெல்லாம் மொத்தமா வைக்க போறான் ஆப்பு. பகரம் பழி வாங்கிட்டான்ல. பத்திரிகாரன் பூரா உள்ள உட்கார வச்சுக்கிட்டு ஒண்ணுமே சொல்லாம விட்டான். சரி உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன்டே. சமாளிப்போம். என்ன மக்கள் எல்லாரும் கூட்டமா வந்திருக்க? ஏதாவது விவகாரமா? இருங்க இருங்க. இப்படி மொத்தமா பேசலாம். நான் எப்படி பேச சொல்ல முடியும்? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நாக்க புடுங்குற மாதிரி கேப்பிய. பிபி ஏறக்கூடாதுல்ல, அதுக்கு தான். இப்ப கேளுங்க சார். இந்த ஒரு வருஷத்துல சிட்டி கிரைம்னு பார்த்தா உங்க கண்ட்ரோல்ல வர சவுத் மெட்ராஸ்ல மட்டும் 17 மர்டர். இது வரைக்கும் எதுலயுமே குற்றவாளிங்க சிக்கல. ஏன் நம்ம போலீஸோட திறமை அவ்வளவுதானா? சைதை சங்கிலி, பல்லு பாண்டி, அருவா மணி, கபடி குமார், செந்தில் கோவிந்தன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இவங்க தானே நீங்க கேக்குற அந்த 17 பேரு. மக்களே, ஆப் த ரெக்கார்டு மக்களே, நான் சொல்றதை யாரும் எழுதிடாதீங்க. கொஞ்சம் மனசு விட்டு பேசிக்கிடுவோம். அந்த 17 பேரும் ஏற்கனவே போலீஸ் என்கவுண்டர் இருக்கிற பொறுக்கி பயல்வ. ரவுடிகளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தன் தகராறு போட்டிருப்பான். நல்லா கேட்க வந்துட்டீங்க ஐயா, போலீஸுக்கு திறமை இல்லையான்னு. சரி, அந்த ரெக்கார்டை நான் சொல்லுதேன், எழுதிக்கங்க. குற்றவாளிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். விரைவில் பிடிபடுவார்கள். எக்ஸ்கியூஸ் மீ, பட்ட பகல கோர்ட் வாசல்ல 4 பேரை கடத்திருக்காங்க. என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? மக்களே, ஆஃப் த ரெக்கார்டு மக்களே, எழுதிப்படாது. எப்ப ஏயா அவங்க 4 பேர் என்ன கர்ம வீரர் காமராஜர் பரம்பரையா? இல்லப்பு, பப்ளிக்கா ஒரு பொண்ணை ஈவ் டீசிங் பண்ணி கொலை பண்ண கைவாளி பயலுவ. நாங்க செய்ய வேண்டியதை எவனோ ஒரு மகாராஜன் செஞ்சிருக்கான்னு சந்தோஷப்படுவீடா? சரி, ஆந்த ரெக்கார்டை நான் சொல்லுதேன், எழுதிக்கங்க. நம்ம மரியாதைக்குரிய கமிஷனர் சார்வால் என் தலைமையில ஒரு ஸ்பெஷல் டீம் அமைச்சிருக்காங்க. நானும் சிட்டி ஃபுல்லா வளைய வீசோன்னு வீசிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன். எவனோ ஒரு மகராசன் கடத்திட்டு போயிட்டான்னு சொல்றீங்க. அப்புறம் எது சார் கோர்ட்டும் சட்டமா? சட்டம் சாட்சி கேக்குது இல்ல. இவன் தான் குற்றவாளின்னு ஜட்ஜ் ஐயா முன்னாடி நிப்பாட்டினா யாரு பார்த்தாவன்னு கேட்காக. நான் தான் பார்த்தேன்னு சாட்சி சொல்ல ஒரு நாதி வருதா? ஏன் உங்க கூட்டத்துல இருந்து யாராவது ஒருத்தர் வருவீங்களா? வந்துட்டு தான் வீடு திரும்பி போயிருவீங்களா? போட்டுருவாங்க. ஹலோ, ஐ எம் டிசி ஹியர். சரி, ஸ்பாட் என்கொயரில முடிச்சிடலாம் இன்ஸ்பெக்டர். அதை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்கோம் சார். ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல என்ன சொன்னாங்க? மர்டர் நடந்து 12 மணி நேரம் ஆச்சுன்னு ஃபாரன்சிக்ல சொல்றாங்க சார். ஐ திங்க் கடத்திட்டு போய் 1 ஹவர்ல கொண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். பார்க்கலாம் வாங்க. யோ தள்ளுங்க தள்ளு சார். போய் அந்த பக்கம். சார், இந்த பேப்பர் டெட் பாடியோட பேன் பேக்ல இருந்து கிடைச்சது சார். இனிமே யூடிசிங் நடந்தா இதுதான் தண்டனை. பாரத் மாதா கி ஜெய். பாடியை கேர்ஃபுல்லா ஜிஹெச் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சு வைங்க. அனுப்பிச்சிடுறேன் சார். ஸ்ட்ரென்த் பத்தின எனக்கு வயர்லெஸ் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே ப்ளீஸ் கேரி ஆன். சார், பாத்தியாவே கொலை பண்ணவனே தீர்ப்பு எழுதி வச்சு போயிருக்கான். ஈவ் டீசிங் பண்ணா இதான் பனிஷ்மெண்ட்னு. இனி செத்தவனுக்காக யார் வக்காலத்து வாங்கவனா தெரியல. சிபிஐ என்கொயரிம்பா, மாநில போலீஸ் தூங்குதாம்பா. இந்த பிரஸ்காரன் வேற கோணேஸ்கிரி மாதிரி மைக்க நீட்டு ஆனா உன்ன என்ன கேள்வி போறான்னு தெரியலையே. அர்வால், உங்க சிநேகிதனா பேசட்டுமா? என்ன சொல்லு. இப்ப தோணுமே ஏன்டா டிசி ஆனவனு பேசாம கான்ஸ்டபிளாவே இருந்துக்கலாம்னு.
சமயம் பார்த்து சங்கடிக்கீங்களா? 5வது படையை படுக்க வச்சுடுவோம். பேசாம வாழ. வேற என்ன வேணும்? போதும் நீதான் இந்த வேலை சொல்றியே. இந்தமா என்னவா பண்றது? தக்காளி 20 ரூபாய் விக்குது கிலோ. அடுத்த தடவை வந்து கம்மி பண்ணி வாங்கிக்க. ஆரம்பத்திலே சலிச்சுக்காத. சார் என்ன இந்த பக்கம் ஆளே காணோம்? அதை ஏமியா கேக்குற? தெக்க இருந்து ஒரு வெங்குவ டிசி எனக்குன்னு வந்து வாச்சிருக்காமியா. வரலேசி மாக்கியான் அவன்லாம் ஒரு டிசி. அவன் உள்ள தாங்கல. சரி சரி காசு கொடு. இல்ல ஆக்குங்கிட்ட கூவ என்னையாவா கூவங்க? வாழ வா. எனக்கு என்னல அது? சொல்லுங்க. என்ன ஆராய்ச்சி பண்ணுத? ஒன்னும் அந்த பக்கம் போல இல்ல எதிர் பக்கம் போல. ஏல கூட ஒரு கேவலப்படுத்துத? ஒரே தொழில் இருக்கான். என்ன டென்ஷன் ஆவறீங்க? என்னது ஒரே தொழிலா? ஆமாண்ணே, நீங்க மிரட்டி வாங்குறீங்க, நாங்க கெஞ்சி வாங்குறோம். யூனிஃபார்ம் தான் வேற வேற. பேசாதல. நான் துப்பாக்கியை தொடச்சேன்னு வச்சுக்க. எவனா இருந்தாலும் என்கவுண்டர். என்கவுண்டரா? என்னன்னா ஒண்ணும் தெரியாத பிள்ளைக்காக இருக்க. ஒரு ஆர்டினரி கான்ஸ்டபிளுக்கு என்கவுண்டர்னு எழுதுற உரிமை கூட கிடையாதுன்னு தெரியாத உன்னல்ல யாருன்னு வேலைக்கு வச்சா? முதல்ல தொப்பையை குறைங்க. என்னடா சிரிக்க மூடுல? 65 80 100 105 135 எடு 200. சார் வாழாவது நாய் வாழாவது எப்படி எப்படி? நீங்க துப்பாக்கி எடுத்தீங்கன்னா என்கவுண்டர் தானே? அது இல்ல ஏவ ஒரு பிச்சைக்காரன்ட்ட நீர் கேவலப்பட்டதும் இல்லாம டிபார்ட்மெண்ட்டை கேவலப்படுத்துறீல. உம்ம ட்ரவுசரை 20 நாளைக்கு கலட்டினானே. சர்வால் ஏய் மார்க்கெட்ல மாமூல் வாங்கினதுக்கு 10 நாள், தெருவுல சுப்பீரியர் ஆபீசரை தரக்குறவா பேசுறதுக்கு 10 நாள், ஆக மொத்தம் 20 நாள் சஸ்பெண்ட். சர்வால் அப்பு. சர்வால் சர்வால் என்ன சர்வால் இப்படி பண்ணிட்டிய? இது உங்களுக்கு 20 நாளைக்கு யூஸ் ஆகுங்க. சர்வால் அந்த மேஜர் சிக்குவாருங்க. உமக்கு ஏமல சந்தேகம்? அதுக்குல சர்வால் துப்பு கொடுத்தா சன்மானம் தரானு எவனுக்கு அவனுக்கு போஸ்டர் அடிக்கும். ஆனா புள்ளிக்கார சிக்க மாட்டேதான். நீங்க வேற வளைய வேணா பொறி வேணாம்ட்டிய. நான் வெப்பன்ஸ் நிக்கேன். இல்ல இப்பதானே சஸ்பெண்ட் முடிஞ்சு டியூட்டில ஜாயின் பண்ணிருக்கேன். அதுக்குள்ள ஒரு ஹோம்ஒர்க் ஆரம்பிச்சிட்டீரா? இல்ல எந்த நேரத்துல எதை பேசணும் தெரியாம விளையாண்டிரும். சுத்தமா சொல்லி முடிச்சு ஊருக்கு அனுப்பிச்சிருவேன். போற போய் டியூட்டியா பாரு. இது மரியாதை. நல்லா கேட்டுக்கவே. சிட்டில இருக்கிற எல்லா செக் போஸ்டுக்கும் மேஜர் அவங்க ஆளுங்களை அல்வா கொடுத்துடலாம். ஆனா ஏன் பார்வையில தப்பிக்க முடியாது தெரியுமா? போ. என் தம்பி, நான் 4 காசுக்கு ஆசைப்பட்டு போற வர பிள்ளையாண்டனுக்கெல்லாம் பூனல போட்டு ஃபங்க்ஷன் கூட்டு போறது தப்பு தான். அதுக்காக பெரிய எடுத்து பிள்ளை மாட்டி விடுறேளே, உங்களுக்கு கொஞ்சமா நியாயமா இருக்கா? சாமி வாயை மூட்டு சும்மா இருக்க மாட்டேன். சக்கரவர்த்திக்கு தெரிஞ்சா நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவன். அப்புறம் வாயை மூண்டு தான் வரணும். திறந்தாலும் பெப்பே தான். நாக்கு இருக்கும் போதே நல்ல 4 வார்த்தை பேசிக்கிறேனே. சக்கரவர்த்தி நாக்கதான் இருப்பான் சாமி. நாங்க சங்க அறுத்துருவோம். ஐயோ, அறுக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிட்டே போறேன். உங்களுக்கு கொஞ்சமா நியாயமா பண்றதா? ஐயோ போலீஸ் சாமி. போலீஸ். எனக்கு தெரியும் குத்தம் பண்றவாளை விட அவளுக்கு தொடர்புறவாளுக்கு தான் அதிகமான தண்டனை. என்ன மாட்டி விட்டுற மாட்டேனே. சாமி பேசாம வரணும். சரி பயப்படா. சரி. நிறுத்து. புறத்தால பாத்தீங்களா ஐயா? பார்த்தேன் சார். நீங்க எங்க போறீங்க? சக்கரவர்த்தி ஐயா மக 3வது நாள் காரியம். அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இவெல்லாம் கூட இருக்கிறவா. நீங்க போலாம். கேமமா இருப்பேன். வணக்கம். சும்மா பண்ண மாட்டீங்கல்ல? இல்ல சுண்ணா கொஞ்சம் கொடு. ஒரு அதிசயத்தை பாக்குறீங்களா? வா. மாசானா கெட்டப் எப்படி? முட்டை கொலை கூமுட்டை ஐயனக்கா வேஷம் போட்டு அந்த கார்ல உட்கார்ந்து போறது யாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னால பிடிக்க முடியாதுன்னு கேவலம் பேசுறீங்களா? அந்த புள்ளிக்காரவ தான். என்ன சார் வாழுது? உங்க கண்ணில் தப்ப மாட்டான்னு சவுடா விட்டுட்டு பிடிக்காம விட்டீல? ஆமா விட்டேன். பாப்பேன்னு சொன்னேன், பிடிப்பேன்னு சொன்னா. எத்தனை நாளைக்கு தாயா சக்கரவர்த்தி மாதிரி ஆளுகிட்ட எடுபடி எவ்வளவு வேலையுமா பார்க்க சொல்றேன். அப்பப்ப நம்ம மேஜர் சார் மேல ஒரு ஆள் வரணும். அசதிட்டே சார் வாழ். இப்ப என்னோட கேள்வி எல்லாம்
எல்லா கூட்டாளி சாரும் போயிட்டாங்க. மேஜர் சார் எங்க